ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு ரெசிபி வீடியோ தான். ஸோ இன்றைக்கி ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஃபலாஃபல். ஸோ ஃபலாஃபல்ன்றது ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பர்பான ஈவினிங் ஸ்நாக். ஸோ இந்த ரெசிபி நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸோ இந்த சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இதேமாதிரி நிறைய வீடியோஸ் நீங்களும் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் வந்து கருப்பு கொண்ட கடலையை ஓவர் நைட் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ நல்லா ஊறி இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து அரைப்படும். ஊறாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அரையாது. ஸோ வந்து சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நல்லா ஊறி இருக்கணும். ஸோ நல்லா ஒரு 10 to 15 hours நல்லா வந்து ஊற வச்சுருங்க. ஸோ மோரோவர் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கொண்ட கடலையை விட வெள்ளை கொண்ட கடலையில் தான் நிறைய பேர் வந்து செய்வாங்க. ஸோ இது மோரோவர் வெள்ளை கொண்ட கடலையில் செய்கிற ஒரு ரெசிபி தான். ஸோ பட் நான் இருந்தாலும் நம்ம கருப்பு கொண்ட கடலையில் இதை ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கருப்பு கொண்ட கடலையில் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே வந்து ஒரு பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சரி, குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸ் லெவலில் கம்மி பண்ணிவிட்டு கொடுங்க. ஸோ பச்சை மிளகா ஆட் பண்ணிங்கன்னா ரெட் சில்லி அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ முழுசாக போட்டிங்கன்னா அரைப்படாமல் நின்றுடும். அதனால் கொஞ்சம் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுருங்க. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து கொத்தமல்லி தழை வந்து எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கொரியண்டர் பவுடரும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அட் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஸோ சால்ட் வந்து பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து சீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு சீரகத்தோட ஸ்மெல் ஓவராக வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சீரகத்தூள் அவாய்ட் பண்ணிவிட்டு சாட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்க. ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால அந்த கொண்டக்கடலையிலேருந்தே கொஞ்சம் தண்ணி வந்து வரும். ஸோ அதனால் தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ அப்படியே மேபி வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் பிடிக்க முடியல, ரொம்ப வாட்டர் கன்சிஸ்டன்சியாக இருக்குன்னா இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து நம்ம கரெக்டாக ஷேப் பிடிக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பிடிச்சிட்டு ரொம்ப வந்து கட்லட் சைஸும் இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ்க்காக இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து ஃபலாஃபலோட ஒரிஜினல் ஷேப் வந்து கிடைக்கும். ரொம்ப வந்து தின்னாகவும் நம்ம வந்து ஃப்ளாட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்தமாதிரி மீடியம் சைஸாக இருக்கணும். ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஷாலோ ஃப்ரை பண்ண வேண்டாம், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வேக வைக்கல. ஸோ அதனால் நம்ம டீப் ஃப்ரை பண்ணால் அது டக்குன்னு வந்து வெந்துடும். ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பேனில் வந்து ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ நிறைய ஆயில் தேவைப்படுது, கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. ஸோ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஹீட் பண்ணுங்கள். ஸோ ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அப்புறம் அவுட்டர் லேயர் மட்டும் கருகிடும், உள்ளே இருக்கிறது வந்து வேகாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ரெண்டாக நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌனை விட நல்லா வந்து டார்க் ப்ரௌன் கலரில் வந்து வரணும். ஸோ அந்த அவுட்டர் லேயர் அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் உள்ளேயும் நல்லா வந்து வேகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் தான் வந்திருக்கு. நல்லா வந்து நம்மளுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு வந்து விடுங்க. ஸோ டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து வடையோட டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ பட் வந்து ரொம்பவே ஒரு ஹெல்தி, குழந்தைங்களுக்கு வந்து ஒரு புது ரெசிபி நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபலாஃபலெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்த பிறகு இதை வந்து எடுத்துடலாம். ஸோ நம்மளோட சூப்பரான கிட்ஸ் ஸ்பெஷல் ஈவினிங் ஹெல்தி ஸ்நாக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா வந்து வந்துச்சு. ஸோ நம்ம ஏன் இதில் வந்து சீஸ் வச்சு செய்யக்கூடாது, ஒரு சீஸ் பால் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் ஒரே ஒரு ஃபலாஃபலில் மட்டும் கொஞ்சோண்டு சீஸ் க்யூப் வச்சு செஞ்சு பார்த்தேன். ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக வந்து பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. ஸோ ஒரு ஹெல்தி வேலை கொஞ்சம் நம்ம இனோவேட்டிவ் பண்ணி செஞ்சோன்னா குழந்தைங்க கண்டிப்பாக அதை வந்து இன்ட்ரெஸ்டடாக சாப்பிடுவாங்க. ஸோ வந்து பாருங்கள் சீஸ் எந்தளவுக்கு உருகி சூப்பராக வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது கூட வந்து டிப்காக வந்து ஹம்மூஸ் வைப்பாங்க. ஸோ ஹம்மூஸ் எனக்கு செய்ய டைம் இல்லை. ஸோ கண்டிப்பாக இன்னொரு டைம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரெசிபியும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்தது சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி என்னை யாராச்சும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு என்னோட இன்ஸ்டாகிராம்
இன்ஸ்டாகிராம் ஐடியா தரேன். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோட நல்ல கண்டென்ட்டோட பார்க்க வரேன். ஸோ அன்டில் தென் பாய்.